சில நேரத்தில் நாம நிறைய பேருக்கு ஜெபிப்போம், அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும், நமக்கு நடக்காது. இப்படிதான் அது உண்மைத்தான் நம்பி இருக்கிற அந்த பாடல் ஆண்டவர் தரும்போது, அந்த பாடல் எனக்கு கிடைச்சதை வந்து பிள்ளை இல்லாத இருந்த காலத்தில் ஒரு வார்த்தை கேட்டு ரொம்ப உடைக்கப்பட்டு எனக்கு ஆண்டவர்கிட்ட வந்து போய் புலம்புறேன். டி மைனர் எனக்கு வந்து நான் இந்த பாட்டு எழுதணும்லாம் போய் உட்கார்ல, நான் எனக்கு அழணும் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழணும், நல்லா அழணும். நானும் என் ஒய்ஃபும் சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்கேன். நான் போனது செய்தி எடுக்கிறதுக்காக, ஆனால் எனக்கு செய்தி எடுக்க வரல. நான் கீபோர்டு எடுத்து வச்சுட்டு சரி கொஞ்சம் வர்ஷிப் பண்ணலான்ட்டு அப்படி இருக்கிறேன். அதுக்கு முந்தின நாள் ஒருவர் கேட்ட கேள்வி வந்து என்னை ரொம்ப உடச்சி, அந்த உடைவு வந்து எனக்கு தாங்கலை. அவருக்கு முன்னாடி அழ முடியலை எனக்கு. அப்படியே அந்த அழுகை அடக்கி வச்சுட்டேன். அடுத்த நாள் சர்ச்சில் போய் உட்கார்ந்தது அது எனக்கு நினைவு வந்து ஓன்னு புலம்புறேன். புலம்பி 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 என்ன கேட்குறேன்னா, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு பிள்ளை தரமாட்டீங்கன்னா தரமாட்டேன்னு சொல்லிடுங்க, இல்லை பிள்ளை தருவீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஏன்னா என் சரீர கண்டிஷனும் என் மனைவி சரீர கண்டிஷனுக்கும் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நார்மலாக பிள்ளை பிறக்க சான்ஸே கிடையாதுட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணல, நான் ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த கண்டிஷனை என் ஒய்ஃப் அவங்கள்ட்ட சொன்னதுமே அவங்க சொல்லிட்டாங்க கிடைக்க சான்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் புலம்புற ஆண்டவர் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அடையாளம். அப்போ தான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம். இது வந்து பாட்டு கிடையாது, இது என் கதறல். நான் அழுறேன், இப்படி அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் அது ஒரு டியூன் போட்டு அப்படி பாட வச்சிருக்கிறார். எனக்கு இது பாட்டுன்னு தெரியல. நான் கொஞ்ச நேரத்தில் பெலன், ஆண்டவர் ஒரு பெலனை தந்தார். முடிச்சோடனே என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டேன், இது யாருக்கு பாட்டு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எந்த பாட்டுன்னு. இப்போதான் நீங்கள் பாடினீங்களே அற்புதம் செய்யுங்கப்பா. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், என் ஜெப கதறலை அவர் ஒரு டியூன் ஆக்கி ஒரு பாட்டாக தந்துட்டார். அந்த பாடலை பாடி ஆராதிக்கிறேன், அந்த சண்டையை ஆராதிக்கிறேன். அந்த ஆராதனை நடக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது, சர்ச்சில் அப்படி ஒரு தெய்வ பிரசனம் அப்படி நிரம்புது. காத்திருக்கிற சில உள்ளங்களை எனக்கு தெரியும், திருமணத்துக்காக, பிள்ளைக்காக, வேலைக்காக, இப்படி சில குடும்பங்களை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்திலலாம் பார்க்குற அவங்களாம் உடஞ்சு அழுறாங்க அந்த பாட்டுக்கு முன்னாடி. எனக்கு அப்பவே என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆண்டவர் இந்த வாரத்தில் எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போறார் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஆராதனை முடிச்சோன்னே எங்கள் அண்ணனை ஃபோன் பண்ணி, அப்பா அண்ணே ஊரில் இல்லை வெளியே இருக்கிறாங்க, ஜான்சன் அண்ணே ஃபோன் பண்ணி, அந்த பாட்டு யாருக்குடா அப்படின்னு கேட்டான். அண்ணே ஆண்டவர் கொடுத்த பாட்டு அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வச்சுட்டாங்க. நான் இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த வாரத்தில் எனக்கு அற்புதம் நடக்கும். இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. 3ஆவது வாரம் தாண்டும் போது தான் திடீர்னு ஃபேஸ்புக் மெசேஜர் தற்செயலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து கிடக்குது. என்னடா மெசேஜ் நிறைய வந்து கிடக்குது, 8 மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் ஒரு சில மெசேஜஸ் வாசிக்கிறேன். அந்த மெசேஜஸ் எப்படி இருக்குன்னா, இந்த வாரம் சண்டே சர்வீஸ் நாங்கள் அட்டன் பண்ணோம், அதில் நீங்கள் ஒரு பாட்டு பாடி ஆராதிச்சிங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில். அந்த பாடலை பாடி ஆராதிச்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, கர்த்தர் எங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறார், இப்படிங்கிற சாட்சி வந்துட்டு. ஒரு சாட்சி 2 சாட்சி கிடையாது, 75% எனக்கு வந்த சாட்சி அதுதான். எனக்கு அதை படிக்க அப்படி ஒரு பலன். ஒரு பக்கம் பலன் வந்தாலும் இன்னொரு பக்கம் சம கோவம் ஆண்டவர் மேல. ஏன்னா கத்துனது நான், கொடுக்கறது அவங்களுக்கு. எப்படிங்க இருக்கும்? நான் இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறேன், என்ன ஆண்டவரே கத்துனது நான், யாருக்கெல்லாம செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது தலையில தட்டின மாதிரி தட்டிட்டு ஆண்டவர் கேட்டார், டே இந்த பாட்டு நீ எழுதுன்னு கேட்டார். ஆண்டவர் இல்லை, அழுகைய ஒரு டியூன் ஆக்கி ஒரு பாட்டை தந்தது யாருன்னு கேட்டார். நீங்க ஆண்டவரே, நான் தந்த பாட்டை நீ பாடி அது இத்தனை பேரை ஆசீர்வதிக்குமானால் உன்னை நான் பிளஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவர் கேட்டார். அன்னைக்குதான் ஒரு அர்ப்பணிப்பு செஞ்சேன். என்ன அர்ப்பணிப்பு தெரியுமா? அதுவரை என்னுடைய ஜெபங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, வார்த்தை கேட்டேன், நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் தந்து பலப்படுத்துற, அதனால தான் நிற்க முடிஞ்சுது. வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நான் காலத்தை டிசைட் பண்ணுவேன், இந்த வாரத்தில் எனக்கு செய்வார், இந்த மாசத்தில் எனக்கு செய்வார். ஆனால் அன்னைக்கு என் ஜெப ஃபார்மேட்டை கர்த்தர் மாற்றினார்.
எப்படி மாற்றினா தெரியுமா? உங்களுக்கு எப்போ செய்ய தோணுதோ செய்யுங்க ஆண்டவரே, உங்களுக்கு எப்போ செய்ய தோணுதோ செய்யுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்துதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இனி யாராவது உன்கிட்ட பிள்ளைய பற்றி கேட்டால் நீ மறையாத, ஒளியாத, வெக்கப்படாத, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை தைரியமாக சொல்ல. நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? அடுத்த நாள்லேருந்து யார் கேட்டாலும் தைரியமாக சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? சீக்கிரத்தில் ஆடு வெட்டி விருந்து வைக்கிறேன் அப்படின்னு. இது எனக்கு நடக்கிறது திருமணம் முடிஞ்சு 3.5 வருஷம். 4வது வருஷம் முடிஞ்சு 2019 அக்டோபர் மாதம், இது நடந்தது பிப்ரவரியில். அந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் எங்களை நினைத்தருளினார். 2020 அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். விடலை, திரும்பவும் நினைச்சார். 2022 ஒரு பெண் குழந்தையை தந்தார். விடலை, திரும்பவும் நினைச்சார். 2024 திரும்ப ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தந்து ஆசீர்வாதமாக வச்சிருக்க.